ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlog. ஓகே. யார் லேட்டாக வருதுன்னு பார்க்குறீங்களா? மேடம் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக அப்படியே உக்காந்து இந்த வீட்டில் எல்லாமே என்னென்ன இருக்குதோ எல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ யார் நம்ம க்ளீன் பண்ணுறோம், எதுக்கு நம்ம இது பண்ணுறோன்னா, 5th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது நம்ம வீட்டில். ஸோ அதுக்காக வந்து எல்லாம் ப்ரிப்ரேஷன். இந்த ரூமில் வண்டி இல்லை, வீடு ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிருக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம நீட்டாக வச்சுக்கணும் இல்லைங்களா? ஒரு பண்டிகை, ஒரு ஃபங்க்ஷன் எதுனா வந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணோம் இல்லை. ஸோ நம்ம எல்லாமே இருந்த பொருளை திருப்பி எடுத்து திருப்பி க்ளீன் பண்ணி திருப்பி வந்து அதே இடத்துல வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மெயின் வந்து நம்ம மாமாவோ அத்தையும் வந்து மௌலி 3 பேரும் வந்து சென்னையிலேருந்து வந்துங்கிறாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து இன்றைக்கி ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்தோன்னே இன்னும் ஃபன்னாக போகுது எல்லாம். எனக்கு அவங்க வந்தாலே ஃபன்னு தான், வீடு எல்லாம் ஜாலியாக கதை இருக்கும். ஸோ அவங்க வந்தோன்னா நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே மேடம், ஊர்லேருந்து எல்லாம் வராங்க. எப்படி ஃபீல் பண்ணுற? ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணு தேய்ச்சின்னு சொல்கிற, தூக்கமா? அதான் பார்த்து பண்ணன்றேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறது. ஆமாம், எல்லாம் எடுத்து போட வேண்டியது தான். போடுறதுக்கு மனசு வராது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆளுக்கு. ஆமாம், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையே. இப்போ எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பெங்களூரில் வந்து செம்ம மழை பிச்சு தள்ளி நின்றுச்சு. கரெக்டாக ஒரு 3-4 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். நானும் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே தூங்கி ஏதோ டடா புட்டான்னு சவுண்டு. ஏன்னா இது டடா புட்டான்னு சவுண்டுன்னு பார்த்தா இடி மழை. ஓகேங்களா, செம்ம மழை பெஞ்சுருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது வெளியோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மாதிரி எப்படி சொல்லுறது, இந்த வெயிலுக்கு வந்து இந்த மழை வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணி விட்டுச்சு. இப்போது கூலாக பண்ணி விட்டுச்சு. ஏன்னா செம்ம வெயிலாச்சுன்னு இங்கே பெங்களூரில். அங்கே எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் வந்து மழை வருதா? மழை வந்துச்சா தெரில எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அங்கே எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் ஆழ்ந்த வேலை வந்துங்கிறாங்க, அவங்களுக்கு தெரியலையா அங்கே மழை வருதா இல்லையான்ட்டுன்னு. பட் அந்த வேலை வரும்போதோ பெங்களூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ட பிறகு இங்கே மழை வந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. மழையில் தான் வந்துங்கிறாங்க இப்போது. பட் அங்கே எப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளைமேட்டால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் செம்ம மழை பெய்யுது. பாவம் மாமாங்க வந்து காரில் வந்து நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரில. அந்த பக்கம்லாம் ரோடெல்லாம் மழை வரதுனால கொஞ்சம் கஷ்டம்தான் ஓட்டுறதுக்கு. பட் பார்ப்போம். 1 hour ஆயிடுச்சு அவங்க விட்டு. 2 hours ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வந்து சேர்ந்துருந்தோம். ஆனால் அந்த பக்கம் செம்ம டிராஃபிக் இருக்கும் மழை வந்ததுனால. செம்ம அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், மழை செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூஞ்சி கொஞ்சம் கலர்ச்சியாக இருக்குதுங்களா என் மூஞ்சி. போயிட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு அதான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பியர்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, எடுத்துட்டேன். கொஞ்சம் பேர் வந்து ஆமாம் ஜான் வைக்கணும் அப்படின்றீங்க. கொஞ்சம் பேர் வந்து அதெல்லாம் ஒன்றே இல்லை, நீங்கள் கட் பண்ணலான்றீங்க. அதுவும் ஒரு டிபேட்டாக போயிருந்துச்சு ரொம்ப நாளாக. சரி நான் என்ன பார்த்தேன், பிறவங்க சொல்கிறாங்க ஓகே வைக்கலான்னு பார்த்தேன். சரி இப்போ என்னத்துக்கு சும்மா வேண்டாம், அது எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இந்த வெதருக்கு சம்மருக்கு வந்து சஃபகேட்டிங்காக இருந்துச்சு எனக்கு பியர்டு. சரி அதனால் போய் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நார்மலாகவே இருந்துடலாம். இதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னும் யாருன்னா எதுனா சொன்னோம் வந்து டைம் இருக்குல்ல, இன்னும் 4 மாதம் ஆகுது, பார்த்துக்கலாம். அதனால போய் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனு நல்லா கிராண்டாக இருக்கணும். 5th மந்த்தெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு என்ன சொல்கிறது சூப்பராக இருக்கணும் இல்லைங்களா? அதனால சரி போய்ட்டு நான் எடுத்துட்டேன். லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் மாமா அத்தை வந்து வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகுமா. இப்போ தான் வந்து போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு வந்துன்னுக்கிறேன் நாங்கள். ஸோ அவங்க விட்டு 4 மணிக்கு விட்டாங்க, இன்னும் வந்து ரீச் ஆகலை. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மோர் தென் 11 ஆகிடும். டிராஃபிக் இல்லைனா 11, டிராஃபிக் இருந்துச்சுன்னா மிட் நைட் தான் வந்து சேருவாங்க. 12 o'clock அப்படி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மோனாவை போய் பார்க்குறேன். இன்னும் இந்த வீடியோலேயே இன்னும் காண பாருங்கள். அது ரொம்ப பிஸி. எனக்குன்னா ரொம்ப பயங்கர பிஸியாக இருக்குது க்ளீனிங்கில். நானும் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு டப்புன்னு போயிட்டு என் வேலைகள் முடிச்சுன்னு வந்துட்டேன் நான். நம்மளே ஃப்ரிட்ஜில் எடுத்துன்னு வந்து போட்டால் சரியாயிடும் ஐஸ் மேலே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தடா புடான்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஆகினுக்குது. ஆனால் இன்னும் ஆன பாடு இல்லை. இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் ஆகும் எங்கள் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா. இப்போ செட்டப்பே மாறினுக்குது. சரண் போயிட்டு வந்துட்டியா காலேஜுக்கு? மழை எப்படி வந்த? நலிச்சின்னு வந்தியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ 10:35 இல்லை, ராங் இன்ஃபர்மேஷன் நீ எனக்கு கொடுத்த. என்ன 3 மணிக்கே விட்டாங்கன்னு நீ சொன்ன. இப்போ நான் வந்து சொல்லவே இல்லையோ 3 மணிக்கு கால் பண்ணாங்கிறவங்க அப்பா விட்ற சொல்லும் அப்படின்னாரா? அதுக்கப்புறம் நான் 6 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது எங்கே ரெடி இருக்கேன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னா. ஆனால் தான் 5 மணிக்கு தான் விட்டுக்கிறாங்க. ஆமாம், அவங்க லேட்டாக தான் விட்டுக்கிறாங்க. நான் போயிட்டு கொஞ்சம் ஏற்கட்டெல்லாம் பண்ணின்னு வந்து திருப்பி ஒரு டவுட்டில் ஃபோன் பண்ணேன். ஒரு வேளை 8 மணிக்கு 3 மணின்னு கால்குலேட் பண்ணால் கூட 4 ஹவர் ஜர்னி 5 ஹவர் ஜர்னி இருந்தால் கூட 8 o'clock 9 o'clock வந்துடுவாங்கன்னு கால் பண்ணால், இல்லைப்பா இப்போ தான் பாதி தூரம் இருக்கிறோம் வந்துடுறோம் அப்படின்னாங்க. ஓ, அப்போது இது வந்து மோர் தென் 11 o'clock ஆகும். லேட்டாக தான் கிளம்பியிருக்கான். 3:30 மணி, எனக்கு 3:30 மணி என்னவோ சொன்னாங்க. ஆனால் கிளம்பினது என்னவோ ரொம்ப லேட்டு. ஸோ அதனால் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் வரத்துக்கு ராத்திரி ஆகும், 10:30 11 ஆகிடும் அப்படி சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டுன்னு இப்போ கால் பண்ணி கேட்டேன். 10 minutesல வந்துடுறேன் எல்லாரும் அப்படின்னு சொன்னார். ரெடி ஆகிட்டு அவங்கள வர வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக காணும். டயர்ட் ஆகிடுச்சா நீங்கள்? வந்துடுவான். ஏன்னா நம்ம அவங்க வந்தோடனே பாருங்க, தப்பு நாங்கள் வராங்கன்னு சொல்லிட்டோன்னா லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் எடுத்து போட்டுக்கின்னு அப்படியே எவ்வளோ பவுடர் பார்த்துங்களா? லிப்ஸ்டிக் சும்மா ஒத்தாசு பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கா அப்படி எவ்வளோ, அதாவது சைனிங் அடிக்குது கேமரா லிப்ஸ்டிக்கே அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா இருக்கு, உனக்கு போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அவங்க வந்தோடனே மீட் பண்ணலாம். பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். யாரும் நடிக்கல. பச்சா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சர்ப்ரைஸ் நாங்கள் பார்த்துட்டோம். வெல்கம். வாங்க வெல்கம் வெல்கம் வெல்கம். எங்க அப்பா எங்க அம்மா மௌலியம் பாருங்களேன், சர்ப்ரைஸ் வந்து பயமுத்திட்டீங்க. ஹாய் அங்கிள். அந்த ட்ரெண்டே போறேன்னு கட்டிட்டு வாங்க. வெல்கம் வெல்கம். நாங்களே ஷாக் ஆயிட்டோம். யார் இது மங்களகரமா வராங்கன்ட்டு. வீட்டுல மேல இருந்து கீழே சப்பானி மாதிரி இப்படி ஆயிட்டேன். முடியவே இல்லை. பயந்துட்டு ரோசினு சிட்ரஸ் எல்லாத்தையும் போட்டுதான் படுத்தேன். வண்டி எடுக்கணும்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பா வந்து தூங்கி வந்துச்சுன்னு வராரு பாவம். ஏன்னடி எப்ப பார்த்தாலும் வரும்போது யூனிஃபார்ம் மாதிரி இதே டிஷர்ட்ல வர? காலையில இந்த டிஷர்ட்டை போட்டேன், அப்புறம் மாத்த வேணாம் அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேன். மத்ததெல்லாம் புதுசெல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீச் ஆயிட்டு ஆங்களே வரும்போது பிரியாணி பிடிச்சின்னு வந்துக்கிறாங்க. சாப்பிடலாம்னு பார்த்தோம், எங்கேயுமே எடுத்து இடம் கிடைக்கல. பசியும் இல்லையா, 6:30 மணிக்கு மேல தான் சாப்பிடுமா அப்படி பண்ணோம். எனக்கு பசிதான், சாப்பிடலான்னு இங்க நிறுத்து அங்க நிறுத்துச்சு. அப்புறம் யோசிச்சேன் இன்னும் லேட் ஆயிடும், வேண்டாம் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு இல்ல இவங்க வாங்கிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இல்ல வராங்களே சோறு எடுத்து வைக்கலையா எல்லாமே ரெடி ஆகுது. எங்களோட டைமிங் 11 o'clock ஆயிடும்ன்றது தெரியும். அப்ப பசிக்கும்ல எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா 11க்கு முன்னாடி தான் வந்துட்டீங்க. நாங்க 10:15 இதுக்கு வந்துட்டோம், ஒஸ்கோட்டை கிட்ட வந்துட்டோம். இந்த 8th ஸ்ட்ரீட் வழியா போனா அந்த குட்டி கேப் இருக்கும்ல, அந்த திருப்பறதுக்கு நீங்க இப்படி வந்துட்டீங்களா? அந்த யூட்டன் சொல்லி கொடுத்தேன் அங்க அப்படி வந்துட்டீங்களா? பின்னாடில இருந்து இல்ல, யூசுவலா நாங்க வரதா வந்தோம். பெங்களூர் பிரியாணியா ஆந்திரா பிரியாணியா? இல்ல ஆந்திரா பார்டர். வீகோட்டா சைடு. இது தமிழ்நாடு தான். இது குடியாத்தம். ஓ, குடியாத்தம்ல வாங்கியிருந்தீங்களா? ஓகே ஓகே, சாப்பிடு. பெங்களூர் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். அந்த ரைஸ் வீகோட்டா. ஆக்சுவலா ஆர்கோட்னு வாங்கலாம், அங்க போய் சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கும். ஆர்கோட் தானே அது? ஆம்பூர் ஆர்கோட் ஏதோ சொல்றாங்க. ஆம்பூர்.
இல்லை இப்போ நாங்கள் ஆம்பூரில் ஒரு அப்போ வந்துட்டு போவோம் பாருங்க. நானும் ரிக்கி ஒரு ஆட்டி வந்தோம் இல்லைங்களா? அப்போ ரிட்டர்ன் வரும்போது ஆம்பூரில் தான் சாப்பிட்டு போனோம். சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டோம் அது. இது வரைக்கும் வந்து என் தொப்பை தான் மேலே இடிக்கும். தொப்பையில மாமா குழந்தையோட தலை. அதுதான் சொல்றேன். ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பார்த்திருப்பீங்க, பெல்லி ஷேக். பெல்லி ஷேக். ஹார்ட் பீட் கேட்க வச்சாங்க. மம்மி கேட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த சவுண்ட் புல்லரிக்கும். அன்னைக்கு நான் போகல, நான் வேலைக்கு போயிட்டேன். எனக்கு தெரில, அவங்க வந்து கேட்க வைக்குவாங்கன்னு தெரியாது எனக்கு. இவங்க வந்து சொல்றாங்க செம்மையா கேச்சு அப்படின்னு. நீங்க பை குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாரும் போய் படுக்கலாம். மணி 12 மணி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு தூங்குவோம். பிள்ளைங்க அண்ணா நீங்க காலையில ஹார்ட் எடுக்க வருவீங்க. அதே அதே பொசிஷன்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கூட அவர் தான் போட்டு கொடுக்கணும். அண்ணா சீஸ் பண்ணுவோம். வெறும் டம்ளர் வச்சிருக்கோம். அண்ணா சீஸ் அப்ப கூட உட்காந்து நான் டம்ளர் இருக்குதுன்னா நீங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் காலி டம்ளர் இருக்கு பாருங்க. டீ போட்டு எடுத்துக்கோங்க. சரி ஓகே. நான் குட் நைட். நான் போய் படுக்கிறேன். அம்மா வாமா போலாம். தண்ணி குடிச்சிட்டு வாங்க போங்க. உன் பாட்டில் எங்க? எந்த மேல தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க. எல்லாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ரூமில். ஸோ நானும் போனால் வந்து இப்போ தான் வந்து நம்மளோட ரூமுக்கு வந்து செட்டில் ஆகணும். ஸோ அவங்க வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தார நாம் வந்து ஓகே டிஸ்டர்ப் பண்ணல. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வந்து நாங்கள் ஜாலி பண்ணலாம், நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு டின்னர் முடிச்சுட்டு மாமா அத்தை மௌலி எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் படுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேடி மம்மியும் ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து போய் படுத்துட்டாங்க. ஸோ நான் தான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருந்துச்சுல, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்போ தான் முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரூமை. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரூமாக பண்ணின்னு இருந்தோம். நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் 5th month வளகாப்பு வந்தால் நீங்கள் வந்து பாருங்கள். வளகாப்புன்றாங்களா இல்லை 5th month-ஆப்பா? அதான் 5th month அந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த பூ வைக்கிறதோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, இதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நடக்குது. இது எங்கள் வீட்டில் நடக்க போகிறது. ஸோ கண்டிப்பாக பார்த்து நீங்களும் மோனாவை ப்ளஸ் பண்ணுங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான நம்ம சேனல் பேஜில் லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.